ஹாய் டாடி. ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ வந்தீங்க? இப்பதான்டா வீட்டுக்கு வந்தேன். போன வேலை என்னாச்சு? எல்லா வேலையும் முடிஞ்சது. அதுலயும் உனக்கான ஒரு முக்கியமான வேலையும் முடிஞ்சது. என்னோட வேலை? அது என்னது? உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கமா. ஐயோ போங்க டாடி, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அங்க ஃபேக்டரி கட்டுறதோட சேர்ந்து உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இல்லாமா? இவன் பேர் விஜய், என் ஃப்ரெண்டு சதாசிவத்தோட பையன். இவன் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். இந்த ஃபைல்ல விஜய் பத்தின போட்டோ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நீ பாரு, பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லு. ஓகே? காவியா. டாடி, பையன் உனக்கு ஓகே தானே? அதுப்பா மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. மேரேஜ் எப்ப பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் கேட்கணும்ல. கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. உன்னோட ஒப்பீனியனை மட்டும் சொல்லு. ஓகே டாடி. அப்பாடா, எனக்கு உன் கல்யாணத்தை பத்தி தான் கவலையா இருந்தது. பையன் எப்படி இருப்பான், அவன் குடும்பம் எப்படி இருக்கும், உன்னோட எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கும்னு. அவன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே அவன் யாரை கட்டிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த லவ் இவன்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லு. நான் அந்த பொண்ணை பார்த்தேங்க, ரொம்பவே நல்ல. பார்வதி, நீ இதுலலாம் தலையிடாத. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன்ட்டாரா? இப்போ என்ன பண்றது? யோசிச்சு முடிவெடுப்போம் பிரியா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்னைக்குமே உங்க அப்பாவை எதிர்த்து பேசினது இல்லைன்னு சொன்னல, இப்ப எப்படி? இப்பதான் நான் உன்னை லவ் பண்றேன்ல, அதான் தைரியம் வந்துருச்சு. அதுவும் உன்னால தானே. தயவு செஞ்சு விளையாடாத விஜய். நம்ம கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படாத பிரியா. நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க யாராலையுமே முடியாது. கடலையும் அலையும் யாராவது பிரிக்க முடியுமா சொல்லு? விஜய், நீ ஏதோ முன்ன பின்ன தெரியாத பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு எங்க முன்னாடி வந்து நிக்கிறியே, இது சரியா படுதா? அப்பா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொத்து இல்லாம இருக்கலாம். ஆனா பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நல்லவ கெட்டவங்கிறது பிரச்சனை இல்லை, கௌரவம் தான் நமக்கு முக்கியம். நான் உன்னை உயரத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னடானா பள்ளத்துல போய் விழுகிறேன்னு சொல்றிய. நான் ஏற்கனவே இதை பத்தி முடிவு பண்ணிட்டேன் விஜய். என் ஃப்ரெண்டு இங்க ஒரு ஃபேக்டரி கட்டுறானா, அவனோட பொண்ணை நான் இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஒரு தடவை நீ அவன் பொண்ணை பாரு. அவ்வளவு அழகா இருப்பா, நல்லாவும் படிச்சிருக்கா. வாழ்க்கையில அந்தஸ்துங்கிறது ரொம்ப முக்கியம் விஜய். அப்பா, கல்யாணங்கிற பிசினஸ்ல காசுக்காகவும் கௌரவத்துக்காகவும் நீங்க என்ன வித்துட்டு இருக்கீங்க விஜய். அப்பா, கல்யாண விஷயத்துல மட்டும் என் முடிவுல விட்டுருங்க. எனக்கு அவளை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலனா என் லைஃப்லயே கல்யாணம் இல்லப்பா. நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. விஜய், என்னங்க, நம்ம விஜய் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அவன் என்ன சொல்றான்? விஜய் 2-3 நாளாவே சரியா சாப்பிடவே இல்லைங்க. கூப்பிட அவனை. பார்வதி, அவனுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடு. ஐயா வாங்க.
எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இவளுக்கு எதுவும் விவரம் தெரியலங்க. நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேங்க. சேச்சே, தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். நான் முடிவெடுத்தா சரியாதான் இருக்கும். என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இந்த காதலுக்கு முன்னாடி இந்த கோடு கீடெல்லாம் சரிப்படாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என் பையன் ஒழுங்கா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. இதை என்னாலேயே பார்த்துட்டு இருக்க முடியல. இவங்க 2 பேர் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும்னு இப்பதான் எனக்கே புரியுது. இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த கல்யாணம் ரகசியமா நடக்கணும். யாருக்குமே தெரியக்கூடாது. அப்பா. ஆமா விஜி, நீ எப்படி உன் லவ்வை விட்டு கொடுக்க மாட்டியோ அதே மாதிரிதான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பும். இப்போதைக்கு உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கே கல்யாணம். எல்லாம் நான் சொன்ன மாதிரி ரகசியமா நடக்கணும். அப்படியே ஆகட்டுங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மஹே விஸ்வபத்தி ச திபிஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். பூஜை பண்ணுமா? வக்ரதுண்ட மகாகாயே சூரியகோடி சமப்பிரப. என் கண்ணே பட்டணும் போல இருக்கு. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா முடி. அம்மா அம்மா. ஏய், என்ன விட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? எந்திரி முதல்ல. எந்திரி. நாங்க சொன்ன கேளு. வாய மூடு முதல்ல. ஓங்கி அடிச்சனா. ஏய், நீ எந்திரி. வாடினா. மரியாதை கேளு. நாகா, சொன்ன கேளு நாகா. டேய், அவன் விட்டா. சொல்றா கேளு. தேவையில்லாம நடுவுல நீ வராத. போ. ஏய். ஏய். ஏய், விஜய் ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிக்கிறேன். டேய், நாகா, நாகா. அவ என் வீட்டுக்கு மருமகளா வர போறவ. மரியாதை அவ மேல இருந்து கையெடு. கையெடுன்னு சொல்றேன். அப்பா எந்திரிங்கப்பா. ஏய், விஜய். கடவுளே. போலாம்.